அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லாமத் சமையல். மசால் வடை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, செம்ம ஈஸியாக சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம மாற்றி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நான் எப்படி செய்வேங்கிறது உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கப் அளவுக்கு வந்து துவரம் பருப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன், வாஷ் பண்ணிவிட்டு. இப்போ இது ஊறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு, தண்ணி இல்லாமல் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். பட் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்ச பருப்பை நான் அப்படியே அதோடையே நிறுத்திடுறேன். நிறுத்திட்டு மிச்சது மட்டும் நான் இதில் தண்ணி இல்லாமல் சேர்த்து அரைக்க சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூடவே அரைக்கிறதுக்கு வரமிளகா சேர்த்துக்கிறேன்னா, வரமிளகா வந்து நீங்கள் பருப்பொடியை ஊற வைக்கும்போது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அண்டு நம்ம பொரித்து எடுக்கும்போதும் கலர் வேறு மாதிரி இருக்கும். அதனால அரைக்கும்போது சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை மட்டும் சேர்த்துட்டு நான் கொஞ்சம் கொரப்பாக ஒரு 2லேருந்து 3 தடவை நம்ம இதை வந்து பல்ஸில் அரைச்சி எடுத்தாலே போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இதில் நான் பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா, ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சது இந்த கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் அதை சேர்த்துக்கலாம். அதாவது இந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த பாத்திரத்துலேயே நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது கூடவே வந்து இந்த அரைச்சி வந்த பருப்பு விழுதோட ஊற வச்சுருந்த பருப்போடையும் இப்போ இது கூட ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் ரிசல்ட், உங்களுக்கு வடை செஞ்சு சாப்பிடும்போது தெரியும். அண்ட் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஏற்கனவே அரைக்கும் போதும் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வடை செய்யும்போது அந்த நேரத்தில் உப்பு சேர்க்கணும், முன்னாடியே சேர்க்கக்கூடாது. நான் இப்போவே செய்ய போகிறேங்கிறதுனால சேர்த்துக்கிட்டேன். அண்ட் கூடவே வந்து ஊசிக்கீரை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி புதினாவை விட ஊசிக்கீரை சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வடை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இது நல்லா ஒன்று கூட்டி பிசைஞ்சிட்டு, ஊரெல்லாம் வைக்கக்கூடாது, ஒன்று கூட்டி பிசைஞ்சிட்டு அப்படியே வடை போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வடை வந்து தட்டிட்டு போட ஆரம்பிச்சிடலாம். நான் ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது, வெங்காயமும் உப்பும் இருக்கிறதுனால தண்ணி விட்டுடும். இப்போ இது வந்து நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். நடுவில் விரிசல் விடுறதோ உடையிறதோ இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும். அண்ட் வடையும் இந்த திக்னஸில் நீங்கள் தட்டிக்கலாம். தட்டிட்டு எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், ஹையிலையோ சிம்லேயோ இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வடை ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல வெந்து வந்துடும். நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துடும், சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு. அதே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த கோல்டன் கலர் இப்போ வந்துருச்சு பார்த்திங்களா. உள்ளுக்குள்ளேயும் ரொம்ப நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு நான் வடை வந்து போட்டுட்டு எடுத்து அதை உள்ளே உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கும், மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அண்ட் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். 100% நீங்கள் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரம்ஜான் டைமில் ஆஷோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈவினிங் டீ டைமில் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.